அனைவருக்கும் வணக்கம். ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் ஃபைன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சக்தி திருமகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க இன்னும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிலே பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு த ரிவ்யூ. சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி சாரோட 25வது படம். யாராலையுமே நம்ப முடியல. பிகாஸ் 25 படம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே கணக்கில்ல யாருக்குமே. பட் ஆனா எந்த விதத்துலயும் விஜய் ஆண்டனியோட 25th படம் அப்படின்னாலாம் பெருசா ப்ரமோஷன் பண்ண மாதிரி தெரியல. அண்ட் விஜய் ஆண்டனி சாரோட கெரியர் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் மூவிஸா தான் வரும். ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல் படம் அவருக்கு நல்லதா அமைஞ்சிருக்கு. அவரோட 25th படமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லரா அமைஞ்சது வந்து கோஇன்சிடென்ட்டா எப்படின்னு தெரியல. பட் ஆனா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தோன்னா அருண் பிரபு. அருண் பிரபு வந்து இந்த படத்துல ரொம்ப அருமையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவரோட படம்னு யாராலையுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவரோட படம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வால், அருவி, இந்த படத்தோட டைரக்டர் வந்து சக்தி திருமகன் எடுத்திருக்காரா அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பிகாஸ் அது 2ஓட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அது வந்து ஒரு த்ரூ அவுட் தி லைஃப் ஜர்னி மாதிரி வால் படம்லாம் இருக்கும். ஸோ பட் இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா ட்ரெய்லரே வந்து 2Xல ஓடின மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடான ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ ரேசியான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துல. அண்ட் படத்தை பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் வந்து மீடியேட்டரா இருக்காரு பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ சொல்லப்போனால் வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நம்ம எந்த விதமான ஹையர் அஃபிஷியல்ஸையுமே வந்து நம்ம டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து அவ்வளோக்கா நமக்கு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களோட பிஏ ஆகட்டும், இல்லை அவங்களோட டிரைவர் ஆகட்டும், இந்த மாதிரி அவங்க தான் பந்தாவாக சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க தான் விஐபிஸ் மாதிரி அங்கே. அண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து விஜய் ஆண்டனியும் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய் ஆண்டனி சார் வந்து எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்டான பர்சன் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சூப்பராக காமிச்சிடுறாங்க. பிகாஸ் அவரு சும்மா இப்போ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் ஆகணும்னா லீகலி பண்ண முடியல அப்படின்னா விஜய் ஆண்டனியை தான் காண்டாக்ட் பண்றாங்க. அண்ட் அவர் வந்து அவருக்கு இருக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாம் வச்சு எல்லா பக்கமும் ஹெல்ப் பண்ணி அவர் எப்படி அந்த ப்ரொமோஷனை வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. அதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஒரு மீடியேட்டர்னால எந்த அளவுக்கு காண்டாக்ட்ஸ் வச்சிருக்க முடியும் அண்ட் அவருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல த்ரூ அவுட்டா பேலன்ஸ்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல கிளீனர் பையன் ஒரு பிம்பியா செக்ரட்டரியேட் இருக்கிற புரோக்கர் சமன் பவர்ஃபுல் சார். ஊரு மயிலாடுதுறை. உள்ள பூந்து கேந்து ஏதாவது பண்ண சேஃபா இறங்கி வேலை பார்த்ததே நம்ம கிட்டு தான். கேபினெட், ஹைகோர்ட் ஜட்ஜி, கவர்னர், அட்டர்னி ஜெனரல், ஃபாரின் அம்பாசிடர் எல்லாம் இனிமே ஐயாவுக்கு கிளதான். அண்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்தி அவங்க வந்து ஃபீமேல் லீடாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்து இந்த படத்தில் டெபியூன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட ஸ்க்ரீனில் இருந்த இன்னோசென்ஸ் வந்து ரொம்ப அக்செப்டபிளாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு இன்னோசென்ஸ் அண்ட் அவங்க வந்து எப்படி விஜய் ஆண்டனி சாரோட லைஃப்பில் வராங்க அண்ட் அவங்க 2 பேருக்குள்ள எப்படி பாண்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு ரேசி ஸ்க்ரீன் பிளேலையுமே வந்து இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து அருண் பிரபு வந்து அவரோட இன்டெலிஜென்ஸை காமிச்சிருக்காரு. எந்த கதை பாட்டுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்த மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து நீட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் ஆண்டனி சார் கூட செல்முருகன் அவர் நடிச்சிருக்காங்க. அவர் தான் வந்து விஜய் ஆண்டனிக்கு பிஏவா நடிச்சிருக்காங்க. செல்முருகன் வந்து நம்ம விவேக் சார் கூட அதிகமா காமெடி ரோல்ஸ்ல பார்த்திருப்போம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவரையுமே பிக் ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அண்ட் ஒரு ஜஸ்டிஃபைடு ரோலா செல்முருகனுக்கு இந்த படத்துல அமைஞ்சிருக்கிறது வந்து எனக்கு பர்சனலா சந்தோஷம். அண்ட் கதை மூவ் ஆக இன்டர்வல் பாயிண்ட் நோக்கி வருது. அண்ட் இந்த ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கண்ணிலுமே பார்த்த ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட 6,000 crores மேல வந்து பதுக்கி வச்சிருக்காரு. அவர் வந்து அந்த அளவுக்கு கமிஷன்ல எப்படி ஏர்ன் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே ஷாக் அடைய வைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சைட் நியூஸ் சொல்றேன். பையன் ஏதோ பெரிய இடத்துல கைய வச்சிருக்கான். வரலாற்றுல இந்த மாதிரி சம்பவம் ஒருத்தன் பண்ணதில்லைங்க. இதுவரை கிடைச்ச தகவல் படி 6,236 கோடியே 24 லட்சம் ரூபாய். அங்க இருந்து தான் செகண்ட் ஹாஃபோட ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ இன்டர்வல் பேங்கர் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியேட்டர்னால எப்படி 6,000 கோடிக்கு மேல சம்பாதிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது வந்து எல்லா பிக் ஷாட்ஸுக்குமே ஒரு ஷாக் ஆகுது.
அண்ட் சொல்லப்போனால் அந்த 6,000 கோடி வந்து இந்த எல்லா பிக் ஷாட்ஸ் வழியாகவும் தான் அவருக்கு போயிருக்கு. ஸோ அது வந்து இந்த பிக் ஷாட்ஸ்க்கே தெரியாமல் அவர் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக மூவ் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு போகிறது வந்து இன்டர்வல் பேங்கரில் பயங்கரமாக அமைஞ்சிருக்கு. விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து ஒரு கெரியர் பெஸ்ட் இன்டர்வல்னு தான் சொல்லணும். அண்ட் செகண்ட் ஹாஃப் கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்து விஜய் ஆண்டனி எப்படி வளர்ந்து வராரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை காமிக்கிறாங்க. அண்ட் அவரோட வளர்ப்பு எப்படி இருக்கு, அவருக்கு எப்படி இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து வாகை சந்திரசேகர் சார் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து விஜய் ஆண்டனியை வளர்க்குற ஒரு பர்சனாக இருக்காரு. அண்ட் அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எல்லாமே விஜய் ஆண்டனிக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஹாஃப்ல பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் சொல்லப்போனால் வாகை சந்திரசேகர் சாரோட ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம தந்தை பெரியார் அவரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த ரோல் இருக்கு. ஈவன் அவரோட கேரக்டரைசேஷன் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், லுக் ஆகட்டும் எல்லாமே வந்து தந்தை பெரியாரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் டைரக்டரை அமைச்சு வச்சிருக்காரு. அண்ட் அந்த வளர்ப்புனால தான் வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்து எதிர்க்கிறதாகட்டும் அண்ட் அரசியலில் இருக்கிற எந்த விதமான தவறுகளை வந்து சுட்டி காட்டுறதாகட்டும் இது எல்லாமே வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா அவரோட வளர்ப்பு அப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து செகண்ட் ஹாஃப்ல பில்ட் பண்ணுறாங்க. வாழ்க்கை அவன் வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு தான். இங்க கட்சியை நடத்துற அத்தனை பேருக்கும் தேர்தல் அரசியல் தானே ஆட்சியை பாத்திரம். ஓட்டுக்காக ஒண்டி பிழைக்கிறவன், கொள்ளையடிக்கிறதுக்காக கொடியை தூக்குறவன், அத்தனை பேருமே ஆட்சியை பிடிக்கிறதா கொள்கைன்றான். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஸ்டோரியில் வந்து இந்த ஃபேஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். பிகாஸ் அந்த ரைசிங் ஆஃப் அ சைல்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருப்பாங்க அண்ட் இவென்ச்சுவலாக காமிச்சிருப்பாங்க. அப்போ இருந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு அவருக்கு என்னென்ன ஐடியாலஜிஸ் கற்றுக் கொடுத்தாங்க அண்ட் இப்போ இருக்கிற ஐடியாலஜிஸ்க்கு வந்து அவர் எப்படி அடாப்ட் ஆகுறாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஃபேஸில் நடக்கும். இதுதான் படத்துலேயே வந்து ஒரு ஸ்லோவான பார்ட். இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுறாங்க. ப்ரெசென்ட்டுக்கு வந்தோட்டி ரேசி ஸ்க்ரீன் பிளே தான். அங்கேருந்து அவர் வந்து ஒரு பிக் ஷாட்டை எதிர்க்கிறாரு, அவங்கள எப்படி வீழ்த்துறாரு அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கதை மூவ் ஆகி ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஒன் மேன் வர்சஸ் தி கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் படத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து 25th ஃபிலிம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் படம் அவ்வளோ ரேசியாக அவ்வளோ கட்ஸியாக இருந்துச்சு. அண்ட் சொல்லப்போனால் வந்து எந்த விதமான ஒளிமறைவும் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக சுட்டி காமிச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் படத்தோட ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஆண்டனி சாரோட ஃபிலிம் கார்பரேஷன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக்குமே படத்துக்கு ரொம்ப பேக் போனாக இருந்துச்சு. பிகாஸ் நிறையா பாட்டாக வராமல் எல்லாமே மாண்டேஜஸாக தான் வந்திருக்கு. அண்ட் அந்த மாண்டேஜஸ் எல்லாத்தையுமே கம்போஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம விஜய் ஆண்டனி சார் தான். ஸோ விஜய் ஆண்டனி சார் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் விஜய் ஆண்டனி சார் இஸ் தி ஹீரோ ஆஃப் தி மூவி. கம்ப்ளீட்டாக 25th படம் வந்து அவருக்கு கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சராக அமையணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சக்தி திருமகன் ரொம்ப அற்புதமான வாட்சாக இருக்கும். நீங்கள் தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் ஃபேமிலியோடு போங்க அண்ட் சந்தோஷமாக வருவீங்க. இந்த சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hope you liked my video. Have a great day.